அண்மை செய்தி. சேலத்தில் சட்டவிரோத மண் கடத்தல் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது தாக்குதல் சம்பவமானது நடந்தது. இதனையடுத்து செய்தியாளரை தாக்கிய கும்பல் தற்போது தலைமறைவாகி இருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம், வலசையூர், அடிமலை புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவிற்கு தகவல் கிடைத்தது. அந்த செய்தி உண்மைதானா என்பதை கண்டறிவதற்காக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய செய்தியாளர்கள் சிலம்பரசன் மற்றும் ஒளிப்பதிவாளர் நேதாஜி ஆகியோர் நேற்று நேரிலே சென்றார்கள். அங்கு நமக்கு வந்த புகார் உண்மைதான், அந்த பகுதிகளிலே செம்மண் ஏராளமாக வெட்டி கடத்தப்படுகிறது, திருட்டுத்தனமாக லாரிகள் மூலமாகவும் டிராக்டர்கள் மூலமாகவும் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்ற விவரத்தை தெரிந்தவுடன் அவர்கள் அதை கேமரா மூலமாக ஒளிப்பதிவு செய்து அந்த இடத்திலிருந்து அவர்கள் செய்திகளை நேரலையில் கொடுக்க முற்பட்டார்கள். அவ்வாறு செய்திகளை அவர்கள் பேச முற்படும் போதே, அதாவது செய்தியாளர் சிலம்பரசன் அங்கு நடைபெறக்கூடிய அநியாயத்தை, அக்கிரமத்தை அவர் வெட்ட வெளிச்சம் போட்டு நேரலையில தெரிவிக்க முற்படும் போதே அங்கு சுற்றி இருந்த மணல் கடத்தலில் ஈடுபட்ட ரவுடிகள் சிலம்பரசனை ஓடி வந்து அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் செய்தியாளர் சிலம்பரசன் இடதுபுற காது செவித்திறன் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு கன்னம் மற்றும் காது ஆகியவை வீங்கி இருக்கின்றது. கேமராமேனுக்கும் நல்ல அடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிலம்பரசனுக்கும் பலத்த அடி என்று சொல்லப்படுகின்றது. எனவே கேமராவினுடைய அந்த ஒயர், அதே போல கேமரா போன்றவை எல்லாம் கீழே தள்ளி உடைக்கப்பட்டு கேபிள் ஒயர்கள் எல்லாம் அறுத்தறியப்பட்டிருக்கின்றது. அந்த செயலிலே ஈடுபட்ட அந்த மணல் மாஃபியாவை சேர்ந்த ரவுடிகள் மீது தற்போது செய்தியாளர்கள் சார்பிலே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை தனிப்படை அமைத்து தேடுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த மணல் மாஃபியா ரவுடிகள் தலைமறைவாகி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து அவர்களை விரைவில் காவல்துறை பிடித்து இந்த சம்பவத்திற்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எவ்வளவு நாட்களாக இது போன்று திருட்டு மணலை அவர்கள் கடத்துகிறார்கள், கடத்தக்கூடிய மணலை கொண்டு சென்று எங்கு சேர்க்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் கண்டறிய வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்களும் குரல் கொடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.